மாஸ்டருக்கு வணக்கம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். இப்போது பாபுஜி மாஸ்டர் எழுதின சத்யோதயம் புத்தகத்தில் வாழ்க்கையின் லட்சியம் அப்படிங்கிற இந்த 2வது சாப்டர், அதில் பக்கம் 15, 16, அதில் மாஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கதை. ஒரு அரசனுக்கு 4 மனைவிகள் இருந்தாங்க. இப்போ ஒரு நாள் அந்த அரசன் 4வது மனைவி கிட்ட போயிட்டு கேட்குறான், நான் இறந்ததுக்கப்புறமா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் உடனே மறைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது 3வது மனைவி கிட்ட போய் கேட்குறாங்க, நான் வேறு யாரையாவது திருமணம் செய்துக்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 2வது மனைவி கிட்ட கேட்குறாங்க, நான் சுடுகாடு வரைக்கும் வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது முதல் மனைவி கிட்ட கேட்கும்போது, நீங்கள் போகிற இடத்துக்கெல்லாம் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, 4வது மனைவியான அந்த உடனே மறைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் நம்மளுடைய உடல். நம்ம இறந்த உடனேயே அதுவும் இறந்துடுது, அதுவும் போயிடுது, அதுவும் அழிஞ்சிருது இல்லையா. 3வது, நான் வேறு யாரையாவது திருமணம் செய்துக்குவேன்னு சொல்கிறாங்க. அப்போ அதுதான் நம்மளுடைய சொத்துக்கள், செல்வங்கள் எல்லாமே. நாம் இறந்ததுக்கப்புறமா அது வேறு யார்கிட்டையாவது போயிடுது. அடுத்தது 2வது மனைவி, அதாவது அந்த சுடுகாடு வரைக்கும் வருவேன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க தான் நம்மளுடைய நண்பர்கள், சுற்றத்தார்கள் எல்லாருமே. அது வரைக்கும் தான் அவங்களுடைய லிமிட்டேஷன்ஸ் அப்படிங்கிறது. கடைசியாக நீங்கள் போகிற இடத்துக்கெல்லாம் நான் வருவேன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் ஆன்மா அப்படிங்கிறது. ஆன்மா அப்படிங்கிறது இந்த பிறவியோடு முடியறதில்லை. நம்மளுடைய சமஸ்காரங்களை நாம் தீர்த்துக்கல அப்படின்னா அடுத்த பிறவியிலையும் அது அடுத்த பிறவியும் பிறந்து அதனுடைய சமஸ்காரத்தை தீர்த்துக்கிறதுக்காக வரக்கூடிய ஒன்று. அப்போது நாம் இப்போ உயிரோடு இருக்கும்போதே அந்த ஆன்மா இந்த உடலை தேர்ந்தெடுத்துக்கிட்டு தன்னுடைய சமஸ்காரங்களை போகம் மூலமாக அனுபவிக்கிறதுக்காக இந்த பூமிக்குள்ளே வந்திருக்கு. அப்போது நாம் இந்த உடலை வைத்து அந்த ஆன்மாவிற்கு இறையை பற்றிய விழிப்புணர்ச்சியை அடைய செய்யணும் அப்படிங்கிறத தான் நம்மளுடைய வாழ்க்கையின் லட்சியமாக நாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. அந்த இறைத்தன்மையை அந்த ஆன்மாவை உணர வைக்கணும். அப்போது அடுத்த பிறவி அப்படிங்கிற அந்த நரகத்திலேருந்து அந்த ஆன்மாவை விடுவிக்கணும் அப்படிங்கிறது தான் மாஸ்டர் சொல்கிறது. இப்போ பொதுவாக இந்த சமுதாயத்தில் வாழ்க்கை பிரச்சனையை குறித்து ரொம்ப கொஞ்சம் பேர் தான் தீவிரமான சிந்தனைகள் அப்படிங்கிறது செய்கிறாங்க. அப்போது நிறைய பேர் ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடு தான் இருக்காங்க. என்ன மாதிரி நமக்கு ஒரு சுகமான வாழ்க்கை கிடைக்கணும், முடிஞ்ச அளவு சுகம், புகழ், இது எல்லாத்தையுமே அடையணும் பௌதிக வாழ்க்கையில். அது நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டோம், நமக்கு கிடைக்கல அப்படின்னா நம்ம தோத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு மனிதர்களாகவோ, தத்துவ ஞானிகளாகவோ, விஞ்ஞானிகளாகவோ, அரசியல்வாதிகளாகவோ வாழ்ந்து மறையலாம். அவங்க புகழ் உலகம் ஃபுல்லாகவும் இருக்கலாம், நிறைய செல்வம் இருக்கலாம். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனைங்கிறது உண்மையிலுமே தீராமல் தான் இருக்குது அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. ஏன்னா உண்மையிலேயே வாழ்க்கைங்கிறது மரணத்தோடு முடியறதில்லை. அது ஒரு விதமான உருவ மாற்றம்தான். நமக்கு சமஸ்காரங்கள் இருக்கிற போது அடுத்த பிறவிங்கிறது நமக்கு தொடரும். அப்போது அடுத்த பிறவி எதுவாக இருந்தாலும் அது மரணத்துக்கு அப்புறமா ஆரம்பிக்குது. இந்த பிறவிக்கு முன்னாடி நாம் நிறைய பிறவிகளில் வேறு உருவங்களில் நாம் இருந்த மாதிரி நாம் மரணத்துக்கு அப்புறமும் நிறைய பிறவிகள் அப்படிங்கிறது நமக்கு இருக்கலாம். அப்போது இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிற ஒரு சக்கரம், அந்த ரொட்டேஷனுங்கிறது நம்ம சமஸ்காரங்கள் தீர்ற வரைக்கும் கால வரையறை இல்லாமல் சுழன்றுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பிறவிக்கு தீர்வு காணுறது மட்டும் நம்மளுடைய பிரச்சனை இல்லை. அடுத்து வரப்போறிய எல்லா பிறவிகளுக்கும் தீர்வு காணணும் அப்படிங்கிறது தான், அந்த ஆன்மாவை சுய விழிப்புணர்வு பெற வைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோளாக இருக்கணும். அதாவது இன்னும் விவரமாக சொல்லணுன்னா, மகா பிரளய காலம் வரைக்கும் ஆன்மா தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் எத்தனை சூல உருவங்களிலும் சூட்சமமான நுண்ணிய உருவங்களிலும் வாழுதோ அத்தனை பிறவிக்கும் பற்றிய பிரச்சனை இது. அப்போது அந்த ஆன்மாவை இறைத்தன்மையை அடைய வைக்கணும், அந்த ஆன்மா இறையோடு ஒன்று கலக்கணும். ஏன்னா எங்கேருந்து வந்ததோ அந்த இடத்திற்கு
தன்னுடைய சொந்த இடத்திற்கு அது திரும்பி போகணும். அதுவும் உயிரோடு இருக்கும்போதே அந்த நிலையை உணரணும். லிவிங் டெத் அந்த கண்டிஷன் அதை உணரணும். அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையின் லட்சியமாக இருக்கணும் அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. மாஸ்டருக்கு நன்றி. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி.